equivalent resistance between the adjacent corners of a regular n-side polygon of uniform wire of resistance. Uniform wire of resistance. ஒரு வயர் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஒரு வயர் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர். அதை நான் எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன்னா இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அப்போ இது நாலு பார்ட்டை வந்துருதா. அப்போ ஒவ்வொரு பார்ட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு வரும்? R/4, 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 R/4. இப்ப இதையே நான் இப்படி ட்ரையாங்கிளா மடிக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? R/3, R/3ன்னு வந்து இந்த ஆர என் சைடு பாலிகனா ஃபோல்டு பண்ணிருக்கிறேன். என் சைடா, இதுல எத்தனை சைடு இருக்கு? என் சைட்ஸ் இருக்கு. என் சைட்ஸ் இருந்ததுன்னா ஒரே ஒயர் தான், அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆறு. என் சைடா டிவைட் பண்ணா அப்போ ஒரு சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? R டிவைடட் பை என். R டிவைடட் பை என். இப்ப அந்த பாலிகனை வந்து நான் எப்படி போடுறேன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் வந்து மீதி இருக்கு, அப்படி போட்டாதான் கொஞ்சம் புரியும். இதுல வந்து எவ்வளவு இருக்கு? இது எல்லாம் சேர்த்த டோட்டல் எவ்வளவு இருக்கு? n சைட்ஸ் இருக்கு. நம்ம கரெக்டா இருந்தா இதை விட்டுருங்க, இப்படி வச்சுக்கோ. இப்ப வந்து இதுல மொத்தம் n சைட்ஸ் இருக்கு. ஒரு சைடோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? R/n, 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 R/n. இப்ப இந்த மாதிரி 4 சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏதாவது ஒரு சைடுல 2 கனெக்ஷன் எடுக்கிறேன், ஏபின்னு. இப்ப எடுத்தேன்னா ஏபிக்கு அக்ராஸ் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல எவ்வளவு கரண்ட் வருது? ஏல I ஆம்பியர் கரண்ட் வருது. எவ்வளவு வருது? I ஆம்பியர். அது ரெண்டா டிவைட் ஆகுதா இல்லையா? தட்ஸ் வை திஸ் பார்ட் அண்ட் திஸ் பார்ட் ஆர் இன் பேரலல். இப்ப இந்த பேரலல்னா இதுல வந்து I1 கரண்ட் போகுதுன்னு வச்சுக்குவோம், இதுல I2 கரண்ட் போகுதுன்னா I1 தான் இந்த 3 ரெசிஸ்டன்ஸ்லயும் I1 தான் போகுது. அப்ப அது 3 சீரிஸ் தானே. அப்ப அது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 3R/4 வரும். இது எவ்வளவு? R/4. அப்ப R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 3R/4 மல்டிப்ளைட் பை R/4 டிவைடட் பை 3R/4 பிளஸ் R/4. இதான ஃபார்முலா. இது 4 சைடு இருந்தா, இதே n சைடு இருந்தா என்ன? அப்போ 4 வர இடத்துல என்ன வந்துடும்? n வந்துடும். 4 வர இடத்துல n வந்துடும். ஆனா 3/4 வராது. அந்த n-1 பிரான்ச்சஸ் ஆட் பண்ணணும். இப்ப n இன்ட்டு n-1 இன்ட்டு எத்தனை பிரான்ச்? R/n. அதான் அந்த ஈக்குவலன்ட். 3/4க்கு பதில் என்ன வரும்? n-1 இன்ட்டு R/n. நம்ம கரெக்டா இருக்கும். 4க்கு பதில் n வரும், 3க்கு பதில் n-1 வரும். 3க்கு பதில் n-1 வரும். அப்ப R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு திஸ் மல்டிப்ளைட் பை R/n. இது வந்து n-1 ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு R/n டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா இப்ப? அப்ப n-1 மல்டிப்ளைட் பை R/n பிளஸ் R டிவைடட் பை n. கிளியர் ஆயிடுச்சா? இப்ப என்ன ஆயிடும்? இப்ப இதெல்லாம் மல்டிப்ளை, இது மேல வந்து மல்டிப்ளிகேஷன், கீழே சம்மேஷன். அப்ப இங்க R/n காமன் இருக்கு கீழே டினாமினேட்டர்ல. தட் இஸ் ஈக்குவல் டு மேல வந்து R² n-1 டிவைடட் பை n² இன்ட்டு R² டிவைடட் பை, கரெக்டா? R/n காமனா வெளியில எடுத்துட்டா n-1 பிளஸ் 1, n-1 பிளஸ் 1. அப்ப n ஆயிடும். இது கேன்சல் ஆகி R தான். இது கேன்சல் ஆயிடும். -1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிடும். n கேன்சல் ஆயிடுச்சுன்னா R தான் வரும். எப்போதுமே எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ண R தானே வரும். அதனால கீழே R தான் வரும். அப்ப n-1 டிவைடட் பை n². இப்ப இந்த ஆரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்னது ரிசல்ட்? n-1 டிவைடட் பை n² இன்ட்டு R. தட் இஸ் R ஈக்குவல். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு?